தென்னிந்திய சினிமாவின் பொற்காலமான 90களின் நட்சத்திரங்கள் கோவாவில் மீண்டும் இணைந்தனர். இது ஒரு அரிய, ஆனந்தமான நிகழ்வாக அமைந்தது. திரைத்துறையின் ஜாம்பவான்கள், இயக்குனர்கள் மற்றும் நடிகர்கள் என பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். பழைய நினைவுகளை பகிர்ந்து புதிய உறவுகளை புதுப்பித்துக் கொண்டனர். இந்த கொண்டாட்ட நிகழ்வு திரையுலகில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை நினைவுபடுத்தியது. சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியாகும். இந்த சிறப்புமிக்க ஒன்று கூடலில் பல பிரபலங்கள் பங்கேற்றனர். இயக்குனர்கள் கே.எஸ். ரவிக்குமார், ஷங்கர், லிங்குசாமி, மோகன் ராஜா ஆகியோர் இதில் அடங்குவர். நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர் பிரபுதேவாவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். அவரது வருகை நிகழ்வுக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. நடிகர்களில் ஜகபதி பாபு, மேகா ஸ்ரீகாந்த், சிம்ரன், மீனா, சங்கவி, மாளவிகா, சங்கீதா, ரீமா சென், மகேஸ்வரி, சிவரஞ்சனி ஆகியோர் வந்திருந்தனர். இவர்களின் வருகை 90களின் நினைவுகளை மீட்டெடுத்தது. இந்த சந்திப்பில் பல சுவாரஸ்யமான நினைவுகள் பகிரப்பட்டன. கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் மீனா நாட்டாமை மற்றும் முத்து படங்களில் நடித்தார். அதேபோல் சங்கவியும் நாட்டாமை படத்தில் கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் நடித்திருந்தார். இந்த உறவுகள் இன்றும் தொடர்வது சிறப்பு. ஷங்கர் இயக்கத்தில் பிரபுதேவா காதலன் படத்தில் நடித்தார். அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஜகபதி பாபுவும் மேகா ஸ்ரீகாந்தும் மனசுலோ மாதா மற்றும் சூசோத்தாம் ரண்டி போன்ற படங்களில் இணைந்து நடித்தனர். அவர்களின் நட்பு இன்றும் தொடர்கிறது. மகேஸ்வரி உல்லாசம் படத்தில் வாலிபம் வாழச் சொல்லும் பாடலை பாடினார். கார்த்திக் ராஜா, அஜித் குமார், விக்ரம், பிரபுதேவா, ஸ்ருதி ஹாசன் ஆகியோருடன் இணைந்து பாடியது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு அவர்களின் தனிப்பட்ட உறவுகளையும் திரையுலக பயணத்தையும் கொண்டாடியது. ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். கோவாவில் நடந்த இந்த சந்திப்பு வெறும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு கொண்டாட்டம். கடற்கரையில் கூடி மகிழ்ந்தனர். பழைய பட அனுபவங்கள், படப்பிடிப்பு நினைவுகள் என பலவற்றையும் பேசினர். சிரிப்பும் கேலியுமாக அந்த சந்திப்பு அமைந்தது. அவர்களின் நட்பு இன்றும் தொடர்வதைக் காண முடிந்தது. திரையுலகில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை இது மீண்டும் உறுதிப்படுத்தியது. இந்த கலைஞர்கள் ஒவ்வொருவரும் தென்னிந்திய சினிமாவுக்கு பெரும் பங்காற்றியவர்கள். அவர்களின் உழைப்பு, திறமை, அர்ப்பணிப்பு ஆகியவை மறக்க முடியாதவை. 90கள் தென்னிந்திய சினிமாவுக்கு ஒரு பொற்காலம். பல புதுமையான கதைகள், தொழில்நுட்பங்கள், நட்சத்திரங்கள் உருவான காலம் அது. இந்த கலைஞர்கள் அந்த பொற்காலத்தின் தூண்கள். அவர்களின் படங்கள் இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றன. அவர்களின் நடிப்பு, இயக்கம், நடனம் என அனைத்தும் தனித்துவமானவை. அவை இன்றும் பலருக்கு உத்வேகம் அளிக்கின்றன. இந்த சந்திப்பு அந்த பொற்காலத்தின் நினைவுகளை மீட்டெடுத்தது. சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இந்த சந்திப்பு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. பழைய நட்புகளை புதுப்பித்து புதிய நினைவுகளை உருவாக்கியது. சினிமா என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பம் என்பதை இந்த சந்திப்பு உணர்த்தியது. இந்த கலைஞர்கள் இன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளனர். அவர்களின் பங்களிப்பு என்றும் போற்றப்படும். இந்த கொண்டாட்டம் சினிமா மீதான அவர்களின் காதலையும் ஒருவருக்கொருவர் கொண்ட மரியாதையையும் வெளிப்படுத்தியது. இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. சினிமாவின் மாயாஜாலம் என்றும் நிலைத்திருக்கும். இந்த கலைஞர்களின் பயணம் தொடரும்.